ஒரு கிராமத்துல சுக்கதேவ்னு பேர் கொண்ட ஒரு ஆளு இருந்தாரு. சுக்கதேவ் ஒரு ஏழை விவசாயி. அவருடைய குடும்பத்துல அவருடைய 10 வயசு பொண்ணு கோமல், அவருடைய மனைவி ஆர்த்தி இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, சுக்கதேவ் ரொம்ப சோர்ந்து போய் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அட ஆர்த்தி, நீ எங்க இருக்க? எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஆர்த்தி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்தா. எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்க நாள் முழுக்க வயல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கன்னு. அப்புறம் இன்னைக்கு நீங்க மத்தியானம் சாப்பிட கூட இல்ல. உனக்கு தெரியும்ல ஆர்த்தி, இப்பெல்லாம் விலைவாசி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நம்மளோட பொண்ணு கோமலுக்காக இப்போல இருந்து அவளோட கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சாகணும்ல. எனக்கும் அது தெரியுங்க. எனக்கும் ராத்திரி பகல்லாம் இதே கவலையாதாங்க இருக்கு. கவலைப்படாத ஆர்த்தி, நான் ராத்திரி பகலுமா என்னோட வயல்ல நம்மளோட பொண்ணுக்காக தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீயே பாரு, நம்ம பொண்ணு பெரியவளானதுக்கு அப்புறம் நம்ம அவளோட கல்யாணத்தை தாம் தும்னு பண்ணலாம். ஈஸ்வரான்னு உங்க வாயில சக்கரை தாங்க போடணும். நீங்க சொல்ற வார்த்தை 100க்கு 100 உண்மையாகணும். கவலைப்படாத ஆர்த்தி, எனக்கு அந்த ஈஸ்வரன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. நம்ம பொண்ணு கோமல் இப்ப 5ஆம் கிளாஸ் வந்துட்டாங்க. அவளை நீங்க மேற்கொண்டு படிக்க வைக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? ஏன் இல்ல ஆர்த்தி, இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என்ன? நம்ம பொண்ணோட படிப்பை பாதியில எல்லாம் நிறுத்தக்கூடாது. பக்கத்துல இருக்கிற தாயி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறாங்க. அதாவது பின்னாடி எப்படியா இருந்தாலும் அவங்க அடுப்பு ஊதுதானே போறாங்கன்றாங்க. பழைய காலத்து ஆளுங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க ஆர்த்தி. ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு நல்லா படிச்சுட்டானா அதுக்கப்புறம் அந்த மொத்த குடும்பத்திலயும் படிச்சவங்க அதிகமாயிடுவாங்க. அப்புறம் படிப்பு தான் நம்மளோட எதிர்காலத்தையே காப்பாத்தும். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு உங்க மேல எனக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆர்த்தி சொன்னதை கேட்டுட்டு சுக்கதேவ் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் சுக்கதேவ் மறுபடியும் தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு தன்னோட நிலத்தை உழுக ஆரம்பிச்சாரு. சாயந்தரம் சுக்கதேவ் தன்னோட வீட்டுக்கு போகத்தான் இருந்தாரு. அப்பதான் கிராமத்தோட தலைவர் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, என்ன நடக்குது சுக்குதேவ்? எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தலைவரே. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சுக்குதேவ். உன்னோட குடும்பத்துல உன்னோட பொண்டாட்டியும் அப்புறம் உன்னோட பொண்ணையும் தவிர வேற யாரும் கிடையாது. இருந்தாலும் நீ உன்னோட வயல்ல ராத்திரி பகலா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற. எதுக்காக இவ்வளோ பணம் சம்பாதிச்சு நீ என்னதான் பண்ண போற? தலைவரே, நான் இது எல்லாத்தையும் எனக்காக ஒன்றும் பண்ணல. இது எல்லாம் என் பொண்ணு கோமலுக்காக தான் பண்றேன். கோமலா? கோமலுக்காகவா? நீ என்னதான் பேசிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட பொண்ணு நம்ம கிராமத்துல நல்ல ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. நல்லா சாப்பிடவும் செய்யறா. வேற என்ன விஷயம் இருக்கு? தலைவரே, நேத்து தான் என் பொண்ணு பெரியவள் ஆயிட்டா. நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அதனால தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பதான் அவளோட கல்யாண ஏற்பாடுகளை என்னால நல்லபடியா செய்ய முடியும். உங்களுக்கே தெரியும்ல தலைவரே, நம்மளோட வாழ்க்கையில ஒரு அப்பாவோட பெரிய கடமை என்னன்னு பார்க்க போனா அது முதல் விஷயமா அவங்க பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறது தானே. எப்படியோ சுக்குதேவ், நீ பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் பேசுற. இப்ப இருக்கிற உலகத்துல ரொம்பவே குறைஞ்ச பேரு தான் உன்னை மாதிரி யோசிக்கிறாங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா அதை என்கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சமும் வெக்கப்படாத. நான் இந்த கிராமத்தோட தலைவர். அப்புறம் நான் உன்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு எப்பவும் மரியாதை கொடுப்பேன். இது உங்களோட பெரிய மனசு தலைவரே. நீங்க இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னோட உழைப்பு மேலேயும் நம்பிக்கை இருக்கு. சுக்கதேவ் சொன்னதை கேட்டதும் தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு போனாரு. சொல்ல போனா அந்த தலைவர் மனசளவுல ரொம்பவே நல்ல மனுஷன். அவரு கிராமத்து ஜனங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருந்தாரு. இதே போல 5 வருஷம் கடந்துடுச்சு. சுக்கதேவோட பொண்ணு கோமல் இப்போ 15 வயசு பொண்ணு ஆயிட்டா. நம்ம பொண்ணு ஆர்த்திக்கு இப்போ 15 வயசு ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. நேத்துல இருந்து நானும் மனசுல இதத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பொண்ணுக்கு 15 வயசு ஆயிடுச்சேன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இவளுக்காக எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கனோ அந்த காசை வச்சு இவளோட கல்யாணத்துக்கான பொருட்களை இப்பவே வாங்கி வச்சிடணும். அப்பதான் அது எல்லாம் சரியா இருக்கும். நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்கங்க. சரி ஆர்த்தி, நான் நாளைக்கே சிட்டிக்கு போறேன். மறுநாளே சுக்கதேவ் நகரத்துக்கு போனாரு. சுக்கதேவ் நகரத்துல இருந்து நல்ல விலையுயர்ந்த பாத்திரங்கள் தன்னோட கிராமத்துக்கு தன்னோட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாரு. இவ்வளவு விலையுயர்ந்த பாத்திரங்களை பார்த்துட்டு ஆர்த்தி சொன்னா, என்னங்க இந்த பாத்திரங்கள்லாம் விலை அதிகமா இருக்கும் போல இருக்கு. நீ என்ன நினைச்ச ஆர்த்தி? நான் என்னோட பொண்ணுக்கு சாதாரண பாத்திரம் வாங்குவேன்னு நினைச்சியா? ஒரு நாள் என்னோட பொண்ணு இந்த பாத்திரங்கள்ல தான் அவளோட மாமியார் வீட்டுல சமையல் செய்வா. அப்பதான் அந்த மாமியார் வீட்டுல இவளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்கங்க. போற இடத்துல நம்ம பொண்ணுக்கு நல்ல மரியாதை கிடைக்கணும். அங்க இருக்கிற ஜனங்க இவ்வளவு பாசமா பாத்துக்கணும்.
இதை விட நமக்கு என்னங்க தேவை? நீ கவலைப்படாத ஆர்த்தி, நான் இன்னையிலிருந்து இன்னும் அதிகமா கடினமா உழைப்பேன். நான் என்னோட பொண்ணு கல்யாணத்துல எந்த ஒரு குறைவும் இருக்கவே விட மாட்டேன். நீயே பாரு ஆர்த்தி, நம்மளோட பொண்ணு கல்யாணத்தை கிராமத்து ஜனங்க எப்பவும் மறக்கவே கூடாது. மறுநாள்ல இருந்து சுகதேவ் இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாரு. நேரத்தோட சக்கரம் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் இதே போல 10 வருஷம் கடந்துடுச்சு. கோமலுக்கு இப்போ 25 வயசு ஆயிடுச்சு. ஒரு நாள் சுகதேவ் ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தாரு. அவருடைய பொண்ணு கோமல் உடனே அவருக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்தா. அப்பா, நீங்க கஷ்டப்பட்டது போதும்பா. நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், நீங்க தினமும் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நான் உனக்காக தானம்மா செய்யறேன். எது எப்படியோப்பா, இதுக்கு மேலேயும் நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. இப்ப நான் பெரியவள ஆயிட்டேன். என்னோட படிப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. இப்ப என்னால ஒரு நல்ல வேலை பார்க்க முடியும். கோமல் சொன்னதை கேட்டுட்டு கோமலோட அம்மா ஆர்த்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அம்மாடி, நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது உன்னை ஒரு வேலைக்கு அனுப்பணுங்கிறதுக்காக இல்லம்மா. ஆரம்பத்துல இருந்தே எங்களுடைய கனவு என்னன்னா உன்னை நாங்க நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான். உன்னோட அம்மா ரொம்ப சரியா சொல்றா கோமல். நான் நாளைக்கே சிட்டிக்கு போய் உன்னோட கல்யாணத்துக்காக இன்னும் விலையுயர்ந்த பொருட்களா பார்த்து வாங்கிட்டு வருவேன், வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. சொல்லு, என்ன விஷயம்? சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம கோமலுக்காக பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு வரன் வந்தது இல்லைங்களா? அவங்க இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்களே. நான் உன்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் ஆர்த்தி. அவங்களுக்கு நம்ம பொண்ணு கோமலை ரொம்பவே பிடிச்சிருக்கான். அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதமும் சொல்லிட்டாங்க. அவங்க அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேருக்கும் இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கே. நான் நாளைக்கே சிட்டிக்கு போய் வாங்க வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். மறுநாள் சுகதேவ் தன்னோட மனைவி ஆர்த்தி கூட நகரத்துக்கு போனாரு. நிறைய புது விதமான பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. சுகதேவும் ஆர்த்தியும் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க முழிச்சு பார்த்த போது அவங்க வீட்டோட நிலைமைய பார்த்துட்டு ஆர்த்திக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அவ தன்னோட புருஷன்கிட்ட சொன்னா, என்னங்க இங்க பாருங்க, வீட்டுல இருந்த பொருள்லாம் எங்கெங்க போச்சு? நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆர்த்தி. எல்லா பொருட்களும் எங்க தான் போச்சு? நேத்து ராத்திரி வரைக்கும் எல்லா பொருட்களும் இங்க தானே இருந்துச்சு. அதுக்குள்ள யாரு எடுத்துட்டு போயிருப்பாங்க? நாம எங்க கண்ணு முழிக்கவே இல்ல. ஆர்த்தி தேம்பி அழ ஆரம்பிச்சா. ஆர்த்தி அழற சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடினாங்க. கிராமத்தோட ஒரு ஆளு சுகதேவ தனியா கூட்டிட்டு போய் என்ன சொன்னாருன்னா, சுகதேவ், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? இப்பெல்லாம் திருட்டு மார்க்கெட்ல இருக்கிற ஆளுங்க அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னதான் சொல்ல வர? இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய திருட்டு மார்க்கெட் இருக்கு. அந்த திருட்டு மார்க்கெட்டோட முதலாளி ஒரு பெரிய கேங்கே ரெடி பண்ணிருக்காராம். அந்த கேங்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ராத்திரி நேரத்துல போய் தூங்கிக்கிட்டு இருக்க ஜனங்களை மயக்கமடை வச்சிடுவாங்க. அப்புறம் எல்லா பொருட்களும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நீ முதல் வேலையா போய் அந்த திருட்டு மார்க்கெட்ல பாரு. உன்னோட தொலைஞ்சு போன பொருட்கள்லாம் அந்த இடத்துல இருக்கான்னு பாரு. அந்த ஆள் சொன்னதை கேட்டுட்டு சுகதேவ் உடனே அந்த திருட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்புறம் அந்த திருட்டு மார்க்கெட் முழுக்க தன்னோட பொருட்களை தேட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருடைய பார்வை திருட்டு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கடை மேல பட்டுச்சு. அங்க அவர் வாங்கிட்டு வந்திருந்த டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருந்தது. சுகதேவ் அந்த இடத்துக்கு போனாரு. அப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னாரு, இதெல்லாம் என்னோட காணாம போன டிவியும் ஃப்ரிட்ஜும். இதெல்லாம் நேத்து தான் நான் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா? என்ன ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் நீங்க எப்படி சிட்டில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க? நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. இது எல்லாம் என்னோடது. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க. இல்லனா உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கும் தெரியும். ஒழுங்கா உங்க வழியை பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. அப்பதான் ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த கடைக்காரர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்க ஏதாவது பிரச்சனையா? மோகன்லால் சார், இவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளும் இவரோட தான். அந்த கடைக்காரர் சொன்னதை கேட்டுட்டு மோகன்லால் சிரிச்சுக்கிட்டே சுகதேவை பார்த்து என்ன சொன்னாருன்னா, நான் தான் இந்த மார்க்கெட்டோட முதலாளி. இந்த பொருட்கள்லாம் உங்களோட தான் சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? என் கண்ணுல இருந்து வர கண்ணீர் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இந்த கண்ணீருக்கு இப்போ உலகத்துல எந்த மதிப்பும் கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா நான் தேவையில்லாம உங்களை அடிச்சு விரட்ட வேண்டியதா இருக்கும். சுகதேவ் அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு புறப்பட ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஒரு வயசான ஆளு சுகதேவ் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்க தானே சுக்குதேவ்ங்கிறது? சுகதேவ் அந்த ஆளை கவனிச்சு பார்த்தாரு. அட லாலாஜி, நீங்க எங்க கிராமத்துல தானே இருந்தீங்க. சரியா சொன்னீங்க. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க? சுகதேவ் அழுதுகிட்டே எல்லா விஷயங்களையும் லாலாஜி கிட்ட சொன்னாரு.
எனக்கு எல்லாம் புரியுது சுக்தேவ். உனக்கு உண்மையிலே ரொம்ப அநியாயம் தான் நடந்திருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, நீ நாளைக்கு இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். சுக்குதேவ் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. லாலாஜி நேரா அந்த திருட்டு மார்க்கெட் ஓனர் கிட்ட போய் பேசினாரு. மோகன்லால் ஐயா, நான் உங்களோட திருட்டு மார்க்கெட்ல பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க செய்யற நிறைய தப்பான வேலைகளை கண்டும் காணாம இருந்திருக்கேன். ஆனா அதுக்காக இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் கேட்டதில்லை. சரி, நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சுக்குதேவோட வீட்டு பொருட்களை திரும்பவும் கொடுத்துடுங்க. என்ன சுக்குதேவ்? யாரு சுக்குதேவ்? அப்புறம் என்ன பொருட்கள்? உங்களுக்கே தெரியும்ல லாலாஜி, நான் என்ன பண்றேன்னு. என்னோட கேங்கு எவ்வளோ வீட்டில் திருடுறாங்கன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் உங்க முன்னாடி வந்து அழுதான்ல, அவனோட பேரு தான் சுக்குதேவ். நேற்று ராத்திரி அவனோட வீட்டில் உங்க கேங்கு திருடிட்டாங்க. அந்த ஆள் ரொம்பவே நேர்மையானவன். கடந்த 20 வருஷமா அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவனோட பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒவ்வொரு காசையும் கஷ்டப்பட்டு அவன் சேர்த்து வைக்கிறத பார்த்துருக்கேன். உங்களோட ஆளுங்க பாவம் அவனோட வீட்டில இருந்து பொருட்களை திருடிட்டு வந்துட்டாங்க. யோசிங்க, அவனோட மனசு இப்போ எந்த நிலைமையில இருக்கும்? ஒருவேளை நான் இதெல்லாம் பார்த்தேன்னா அப்புறம் என்னோட வேலையை மூட வேண்டியதுதான். லாலாஜி, உங்களோட வேலையை மட்டும் பார்க்கறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இந்த இடத்துல கணக்கு தான் பாக்குறீங்க, முதலாளி கிடையாது. இங்க நான் என்ன சொல்றேனோ அது மட்டும்தான் நடக்கும். திருட்டு மார்க்கெட்டோட முதலாளி சொன்னதை கேட்டுட்டு அந்த வயசான மனுஷர் முகத்துல சோகத்தோட அங்கிருந்து போனாரு. அவரு ராத்திரி முழுக்க அவரோட வீட்ல சுக்குதேவ பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் அந்த வயசான மனுஷர் மறுபடியும் அந்த திருட்டு மார்க்கெட்டுக்கு வேலை பார்க்க போனாரு. சுக்குதேவ் அவருக்காக அந்த இடத்துல ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டேன் லாலாஜி, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு உதவி பண்றேன்னு. சுக்குதேவ், நான் தான் சொன்னேன். சரி, ஒரு விஷயம் சொல்லு, உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இல்லையா? என்கிட்ட இருந்த கடைசி ரூபாய் வரைக்கும் நான் பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்றது நம்புங்க லாலாஜி, இப்ப என்கிட்ட சாப்பிட கூட காசு கிடையாது. இப்ப என்னோட பொருட்களையே நான் 2 மடங்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வருது. நான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவேன்? உங்களுக்கே தெரியும், நான் ஒரு நேர்மையான மனுஷன். யாரு முன்னாடியும் போய் என்னால கை நீட்டவும் முடியாது. லாலாஜி சுக்குதேவ் மேல இன்னும் பரிதாபப்பட ஆரம்பிச்சாரு. அவரு கொஞ்சம் பணத்தை சுக்குதேவோட கையில கொடுத்தாரு. அப்புறம் சொன்னாரு, போ, இந்த திருட்டு மார்க்கெட்ல உன்னோட பொருட்கள்லாம் எங்க இருக்குன்னு நீ பாக்குறியோ அது எல்லாத்தையும் நீ வாங்கிடு. நான் உனக்கு இந்த திருட்டு மார்க்கெட்ல எப்படி பொருட்களை வாங்கணும்னு எல்லாம் சொல்லித்தரேன். நீ உன்னோட பொருட்களை அந்த கடையில வாங்கும்போது குறைஞ்ச விலையா ஒரே விலைய சொல்லிக்கிட்டே இரு. அந்த கடைக்காரன் உன்கிட்ட என்ன மாத்தி பேசினாலும் சரி, இந்த விலைக்கு வராதுன்னு சொன்னாலும் சரி, நீ உன்னோட விலையில திருடமா இருந்துடு. கடைசியா அவன் உன்னோட விலைக்கே வந்து உன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் உன் கையிலேயே கொடுத்துடுவான். அதெல்லாம் சரிதான் லாலாஜி, ஆனா இந்த பணத்தை நீங்க எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க? நீ கவலைப்படாத, நான் இந்த திருட்டு மார்க்கெட்ல நிறையவே சம்பாதிச்சிருக்கேன். நீ என்னோட கிராமத்து ஆளு, நீ பல வருஷங்களா கஷ்டப்பட்டு உழைக்கிறத நான் பார்த்துருக்கேன்ல. நான் உனக்கு உதவி செஞ்சு பெரிய விஷயம் எதையும் செஞ்சிடல. எனக்கு சந்தோஷத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். நான் பண்ண பாவங்களுக்கு இதுதான் பிராயச்சித்தமா இருக்கும். இப்ப நேரத்தை வீணாக்காத, முதல்ல போய் உன்னோட பொருட்கள் விற்கிறதுக்குள்ள நீ வாங்கிடு. லாலாஜி சொன்னதை கேட்டுக்கிட்டு சுக்குதேவ் லாலாஜி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தன்னோட பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல சுக்குதேவ் தன்னுடைய எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சுக்குதேவும் அவரோட மனைவியும் லாலாஜியோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த இடத்துல லாலாஜி இல்ல, அவருடைய மனைவி தான் இருந்தாங்க. அட, நீங்க சுக்குதேவ், அப்புறம் நீங்க இவரோட மனைவி ஆர்த்தி தானே? அட ஆமா, நாங்க லாலாஜிய பார்க்க வந்திருக்கோம். அவர் எங்களுக்கு பண்ண அந்த பெரிய உதவியை என்னோட வாழ்க்கை முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். அது என்னன்னா, நேத்து ராத்திரி லாலாஜி திருட்டு மார்க்கெட் முதலாளிய அரெஸ்ட் பண்ண வச்சிட்டாரு. ஏன்னா லாலாஜியும் அந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்திருக்காரு. அதனால போலீஸ் அவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் இங்க கண்டிப்பா வருவீங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. சொல்ல போனா சுக்குதேவோட கண்ணீர் லாலாஜி மாதிரி ஆட்களுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மையை தட்டி எழுப்பிடுச்சு. அவரு திருட்டு மார்க்கெட்ல வேலை செஞ்சவரா இருந்தாலும் அவரு ஒரு நேர்மையான மனுஷன். அதுக்கப்புறம் சுக்குதேவ் தன்னுடைய பொண்ணு கோமலோட கல்யாணத்தை ரொம்ப கோலாகலமா நடத்தினாரு. அப்புறம் கன்னியாதானம் பண்ணி தன்னோட பொண்ணு கோமலை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு.